சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோகிலா அக்கா, இன்டர்வியூக்குலாம் போறேன், நீ நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோ. மேடமும் புதுசா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போறாங்கல்ல, 2 பேருமா சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இந்தா. அக்கா, எதுக்குக்கா இப்ப வீண் செலவு? ட்ரெஸ் எல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாமே. இது வீண் செலவுன்னு யார் சொன்னா? ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா நம்ம அப்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அத வச்சுதான் எல்லாருமே நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. செலவெல்லாம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல இத வாங்க. இல்லக்கா, எனக்கு எதுக்குக்கா? வாங்கிக்கோன்னு சொல்றேன். சரி. சம்பள பணம் தான் தொலைஞ்சு போச்சேடி. இந்த பணம் ஏது? சம்பள பணம் கிடைச்சிருச்சுமா. பணம் கிடைச்சிருச்சா? எப்படிக்கா? ஏன் சம்பளம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். சம்பள கவரை நான் வேற பேக்ல வச்சுட்டு இந்த பேக்ல தேடிட்டு இருந்திருக்கேன். இப்படி தெரிஞ்சா அக்கா கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கலாம் போல இருக்கு. ஏய், உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன். ஐயோ அக்கா, சும்மாதான் சொன்னேன். பணத்தை தொலைச்சிட்டு நீ பட்ட கஷ்டம் இருக்கே, பா, இன்னொரு தடவை உன்னை அந்த மாதிரி பார்க்கவே கூடாதுக்கா. நீ எப்போ இதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும். என்னடி, ட்ரெஸ் எடுக்க எனக்கு போலாமா? இப்பவே போங்க, ரெடி ஆங்க. மகா, கவனக்குறைவா பணத்தை மாத்தி வைக்கிற ஆளு நீ கிடையாதே. உண்மையை சொல்லு, பணம் எங்க இருந்துச்சு? மா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஏதோ டென்ஷன்ல மாத்தி வச்சிட்டேன். சரி, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சே, ஒரு டீ போட்டு குடுத்தியா எனக்கு? ஐயோ, மறந்துட்டேன்டி, இரு கொண்டு வரேன். என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு வெண்ணிலா அண்ணி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத சொன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுமா. இந்த கஷ்டம் எல்லாம் என்னோடயே போகட்டும். சூப்பரா இருக்குல்ல? இங்க பாரு, சின்ன வயசு போட்டோலாம். இங்க பாரு, இரு நான் பாக்குறேன். அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு பாரு, எல்லாமே நல்லா இருக்கு. பாத்தியா, கிளாஸ் எல்லாம் போட்டிருக்க. மீனா, குழந்தை நர்சரி ஸ்கூலுக்கு போறான், நானும் கூட வேலைக்கு வரட்டுமா? அக்கா, என் வேலை டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வர வேலை கிடையாது. ஸ்கூல் விட்ட உடனே வினோத்தை யாரு பாத்துப்பா? என் ஒருத்தி சம்பளம் நம்ம 3 பேருக்கும் போதும்க்கா. பின்னாடி பாத்துக்கலாம், விடு. சரி, ஓகே. அக்கா, மீனாவதான். இங்க பாத்தியா? சாப்பிடு சாப்பிடு. மீனா, ரகுவே ஒரு ஃப்ராடு. மகா மேடத்துக்கு இவனை கண்டாலே ஆகாது, இவங்களுக்கும் மகா மேடம்னா ஆகாது. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னா தப்பா இருக்கே. மீனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் யாருன்னு தெரியும்ல? தெரியுமே. நீ ரொம்ப திறமையான நம்பிக்கையான பொண்ணுன்னு மகா உன்னை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. நானும் உன்னை ரொம்ப நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்தா உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்ட் எல்லாம் எதுக்குங்க?
நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. யூஎஸ் ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்துருச்சாமே, அதுல மகாவுக்கு கமிஷனா பெரிய தொகை கிடைச்சதுன்னு சொன்னான். அதுல இருந்து எனக்கும் செலவுக்கு கொடுத்தா, சரி ஏதோ உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ. உனக்கெல்லாம் கமிஷன் கொடுக்கலையா? அட்வான்ஸ் பேமெண்ட் வந்ததெல்லாம் நிஜம்தான். ஆனா மகா அக்கா கமிஷன்லாம் ஒண்ணும் வாங்கல. இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? மகாவுக்கு நம்பகமான பொண்ணாச்சே, உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, மகா அக்கா தனக்கு கிடைக்கிறத எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏ மீனா, மகாமடத்தோட அண்ணியே சொல்றாங்க, நீ நம்ப மாட்டேங்கிற? யாரா இருந்தா என்ன?